கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல நம் ஆண்டவராகிய இயேசு சீமோனே சீமோனே என்று சொல்லி கூப்பிட்டு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் அழிந்து போவதற்கு அல்லது ஒளிந்து போவதற்கு அநேக சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்வில் உருவாக்குகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அன்று பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டவர் இன்று நமக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, போராட்டங்கள், சோதனைகள், விசுவாசம் அழிந்து போவதற்கு உண்டான சூழ்நிலைகள் அநேகம் உண்டாகலாம். அநேக காரியங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். He will never let you down. சூழ்நிலைகளை பார்த்து பின்வாங்கிடவே செய்யாதுங்க. இன்னைக்கு இப்படி நடந்து விட்டது, ஆகவே எனக்கு காரியமே வாய்க்காது, நான் நினைச்சது நடக்கலை, சூழ்நிலைகள் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, என்னுடைய பணம், என்னுடைய கஷ்டம், நான் இன்னும் கடன் சுமையில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எத்தனை வருஷம் நான் ஜெபிக்கிறேன், போராடுறேன், பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதியில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, பயப்படாதுங்க. இயேசு ஜீவன் உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட போங்க. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் குறைஞ்சி போகவே கூடாது. நம்பிக்கை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், அவருடைய போதனைகளின் மேல், நம்முடைய வேதத்தின் மேல் இருக்க வேண்டும். மனுஷன் சொல்றதில்ல, மனுஷனை பார்த்து அல்ல, முதலிடம் என் இயேசுவுக்கு, என் இயேசுவின் வார்த்தைகளை சுமந்து நிற்கிற வேதத்திற்கு என்று சொல்லி உங்கள் நம்பிக்கையை நீங்கள் டோட்டலாக இயேசுவின் மேலே வச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். நீ விடுதலை ஆன பின்பு உன் சகோதரரை போய் நீ எழும்ப பண்ணு. உன் சகோதரனுக்கு விடுதலை காக்க ஜெபி. உன் சகோதரனுக்கு இயேசுவை குறித்து சொல். அதைத்தான் அவர் அன்று பேதுருவினிடத்தில் சொன்ன என் ஆண்டவர் இன்று கேட்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அதை சொல்லுகிறார். என் ஆண்டவரே, எனக்கும் அந்த விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். இன்றும் உம்மை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை அதிகமாக தாரும், நம்பிக்கையை தாரும். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நம்பிக்கையை அதிகமாக கொடும், விசுவாசத்தை அதிகமாக கொடும், வெற்றியை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.